அண்ணா மணப்பாறை அந்த காங்கேயம் மாடு. காங்கேயம் மாடு எவ்வளோக்கு நான் கொடுத்தீங்க? அது 55,000க்கு. 55,000. எந்த ஊருக்காரண்ணா வாங்கினாரு? எடப்பாடிக்காரி வாங்கியிருக்கிறான். வியாபாரிக்காரு. கொம்பு சீவே எங்களுக்கு கொடுத்துருவீங்களா? அண்ணா இதுதான் பொங்கனூர் குட்டைங்கண்ணா. பொங்கனூர் குட்டை. ஆமாங்கண்ணா. இது எதுக்காகண்ணா வளர்த்துறீங்க? இது சும்மா வீட்டுக்காக வளர்த்திக்கலாம்னு ஆசைக்காக. ஓகேண்ணா. இப்போ சேல்ஸ்க்காக கொண்டு வந்துருக்கீங்களா? சேல்ஸுக்காக தானே கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோக்கு நான் விற்கலாம் நினைக்கிறீங்க? அண்ணா 2 ஜோடி 70. இந்த மாடு என்ன ரகம்ண்ணா? இது காங்கேய ரகம். ஏன்னா இது மட்டும் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இது ஹைட்டுன்னா காங்கேய ஒரிஜினல் காங்கேய ரகம். ஒரிஜினல் காங்கேயம்னா இதுதான் வந்திருக்கீங்க. கத்தகோதரையிலேருந்து கேமேட்டுப்பாளையத்துலேருந்து வந்துருக்கோம். ஓகேண்ணா. இப்போ எதுக்காக அஞ்சு வருஷம் வந்திருக்கீங்க? சுற்றி பார்க்கலாம். பக்கத்தூர். இப்போ எந்த இடத்துல இருக்கு நிற்கிறீங்க நீங்கள்? மாட்டு சந்தையில் இருக்கும். இப்போ மாடு வாங்க வந்தீங்களா சுற்றி பார்க்கலாம் வந்தீங்களா? என்னென்ன சுற்றி பார்த்துருக்கீங்க? குட்டை மாடு, காங்கேய மாடு. ஓகேண்ணா. இது மாதிரி கிராமத்து மாடுகள், குதிரையை பார்க்க வந்திருக்கோம். அப்புறம் முக்கியமா உங்க அந்தியூர்ல பிடிச்ச விஷயம் என்னண்ணா அந்த சந்தையில? குதிரை மழை வரை இருந்தாலுமே எங்களது நட்பு மாறாது. ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபிஎம். நம்ம எங்க இருக்கிறோம்னா வச்சுக்கோங்க, நாட்டு மாடு காங்காய் மாடுலாம் இறக்கியிருக்காங்க. நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். சரிங்களா? அங்கே போயிட்டு ஒவ்வொரு கிளிப்பாக பார்க்கலாம், எத்தனை மாடு இறக்கிக்கிறாங்க, எந்த மாதிரி மாடு வந்திருக்குது. அப்புறம் வீட்டு பேட்டி கேட்கலாம், எந்தெந்த ஊர்ல மாடு கொண்டு வந்துருக்காங்க, மாடுல எப்படி வாங்குறாங்க ஓனா பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க எத்தனை மாடு இறக்கியிருக்காங்கன்ட்டு கொண்டு வந்து. சரிங்களா? எல்லாம் பாதி வித்துருச்சு. பாருங்க மாட்டுக்கு தீவனம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப அஞ்சூர் சந்தைக்கு என்னென்ன மாடு கொண்டு வந்திருக்கீங்க? 2 கொங்க மாடு கொண்டு வந்திருக்குங்க. 4 காங்கேயம் மாடு, 5 சோடி கொண்டு வந்திருக்குதுங்க. ஓகேங்க. எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? சிட்டி வளையம். எத்தனை ரகம் மாடு கொண்டு வந்தீங்க? என்னங்க? எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? 5 சோடிங்க. 5 ஜோடி. என்ன ரகம்? எல்லாம் காங்கேயம். காங்கேயம். மாடுல எங்க நான் கட்டி போட்டிருக்கீங்க? முன்னாடி கட்டிக்குது. எவ்வளோ ரேட் எப்படின்னா போகுது? ரேட் எல்லாம் 150 வரைக்கும் போகுது. 150 வரைக்கும் போகுது. இப்போ மாடு வித்திருக்கீங்களா? எத்தனை மாடு வித்திருக்கீங்க? 7 மாடு வித்துக்கு. 7 மாடு. எவ்வளோ ரேட்டு கொடுத்தீங்க? ரேட் 1.20 ஒண்ணுங்க. 17 ஒண்ணுங்க. ஓகேண்ணா. 30 ஒண்ணுங்க. 1.20 ஒண்ணுங்க. ஓகேண்ணா. 75 ஒண்ணுங்க. இன்னும் மாடு விற்குமாண்ணா இதுக்கு மேலே? இன்னைக்கு கொண்டு விற்கும். நாளைக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஓகேண்ணா. மணப்பாறை அந்த காங்கேயம் மாடு. காங்கேயம் மாடு எவ்வளோக்கு நான் கொடுத்தீங்க? அது 55,000க்கு. 55,000. எந்த ஊருக்காரண்ணா வாங்கினாரு? எடப்பாடிக்காரி வாங்கியிருக்கிறான். வியாபாரிக்காரு. கொம்பு சீவே எங்களுக்கு கொடுத்துருவீங்களா? ஓகேங்கண்ணா. அப்படியே கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? வாங்க மாட்டாங்க. ஓகேங்கண்ணா. எதுக்காங்கண்ணா கொம்பு சீவுறீங்க? அழகுக்கு. ஓகேங்கண்ணா. இது எத்தனை வயசுண்ணா ஆகுது இதுக்கு? 1.5 வயசு. கொண்டு வந்திருக்கீங்க சந்தைக்கு? ஒரு 20 மாடு கொண்டு வந்தாங்க. எத்தனை மாடு வித்துருக்கீங்க? மாடு எல்லாம் கொடுத்துட்டோம். 20 மாடு கொடுத்தாச்சு. கொடுத்தா இதுக்கு ஒன்று தான் கடைசி. இதுதான் கடைசி. எப்படின்னா ரேட்ல எப்படின்னா போகுது? ரேட்லாம் 1.5-2 லட்சம் வரைக்கும். ஓகேங்கண்ணா. அப்போ உங்களை கஸ்டமர் எப்படி வாங்குறாங்க? என்ன சாமி? எப்படி வாங்குறாங்க வந்து? எப்படி வாங்குறாங்க விவசாயத்துக்கு தான் வாங்கிட்டு போறாங்க. ஓகேங்கண்ணா. கூட்டம் எப்படி வருதுன்னு கேட்டேன் சந்தைக்கு. பயங்கரமான கூட்டம் வருது. கூட்டம் பயங்கரமா வருது. ஓகேங்கண்ணா. நான் மாடு எவ்வளோக்கு நான் வாங்கினீங்க நீங்க? 60,000. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? எடப்பாடியில். எத்தனை மணி வாங்கினீங்க? ஒரு ஜோடி தான். ஒரு ஜோடி தான். ஒரு ஜோடி வாங்கி என்ன பண்ணுவீங்க? விவசாயத்துக்கு. என்ன காட்டில் போட்டு உழவடிக்கிறது. ஒரு எத்தனை மாடு வீட்டில் வச்சிருக்கீங்க? வீட்டில் 4 மாடு இருக்குது. 4 மாடு இருக்குது. ஒரு மாடு வாங்கிட்டு போறீங்க. எத்தனை வருஷமா சந்தைக்கு வரீங்க? நான் ஒரு 10 வருஷமா வரேன். 10 வருஷமா வரீங்க. இப்போ ரேட்டு உங்களுக்கு கேட்ட மாரி கொடுக்குறாங்களா சந்தையில்? கொடுக்குறாங்க. அனுசரிச்சு கொடுப்பாங்க. ஓகேங்கண்ணா. நீங்கள் வருஷம் மாடு வாங்குறீங்களா? இல்லை வருஷம் வாங்குவேன். வருஷம் எத்தனை மாடு வாங்குறீங்க? வருஷம் 4 ஜோடி 5 ஜோடி வாங்குவேன். வாங்கி கொண்டு போய் விவசாயம் தான். ஆமாம். எடப்பாடி ஏன்னா? எடப்பாடியில் எந்த ஊருண்ணா? எடப்பாடிலேருந்து கொங்கனாபுரம் பக்கம். ஓகேண்ணா. கொங்கனாபுரம். ஓகேங்க. வருஷம் வரீங்க. அதை சுற்றி பார்த்துட்டு மாடு வாங்கிட்டு வருவீங்க. ஓகேங்கண்ணா. இங்கே எந்தெந்த ரகம் மாடு வந்துருக்குதுண்ணா? எல்லா ரகமும் வருதுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அஞ்சு சந்தைக்கு எதுக்குண்ணா வந்திருக்கீங்க? மாடு பார்க்க வந்துருக்குங்க. மாடு வாங்கினீங்களா? நான் வாங்கலைங்க, பார்த்துட்டு இருக்கேன். ரேட் எப்படின்னா போகுது? ரேட்டு நல்லா இருக்குங்க, பரவாயில்ல. எவ்வளோக்கு எதிர்பார்க்குறீங்க? 40-50 ரூபாய்க்கு பார்க்குறேங்க. ஓகேங்கண்ணா. என்ன ரகம் மாடு பார்க்குறீங்க? நாட்டு மாடு பார்த்துட்டு. நாட்டு மாடு எதுக்காகண்ணா? விவசாயத்துக்காக. விவசாயத்துக்கு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எடப்பாடி சித்தூர்ல இருந்து வந்துருங்க. எடப்பாடி சித்தூர். ஓகேங்கண்ணா. எத்தனை வருஷமா வரீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இப்போ என்ன ரகம் மாடு வாங்கலான்னு இருக்கிறீங்க? நாட்டு மாடு தான் பார்த்துட்டு. நாட்டு மாடு தான். என்ன ரகம்? காங்காயமா? காங்கேயம் மாடு. காங்காயம் மாடு. அது எதுக்காக? அது வாங்கிட்டு போனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? நாங்கள் விவசாயம் பண்ணுறதா ஏரோட்டை இது மாதிரி பயன்படுத்துவோம். காங்கேயம் மாடு அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு கேட்டேன் உங்களுக்கு. வாங்கிட்டு போனேன். பால் கறக்குமா? இல்லை பால் கறக்கும். பால் கறக்கும். எத்தனை லிட்டர் காங்கேயம் மாடு உங்களுக்கு பால் கறக்கும்?
காங்கி மாடு ஒரு 20 லிட்டர் கறங்க. 20 லிட்டர் கறக்கும். என்ன ரகம் மாடுண்ணா? அண்ணா இதுதான் பொங்கனூர் குட்டைங்கண்ணா. பொங்கனூர் குட்டை. ஆமாங்கண்ணா. இது எதுக்காங்கண்ணா வளர்த்துறீங்க? இது சும்மா வீட்டுக்காக வளர்த்திக்கலாம்னு ஆசைக்காக. ஓகேண்ணா. இப்போ சேல்ஸ்க்காக கொண்டு வந்துருக்கீங்களா? சேல்ஸுக்காக தானே கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோக்குண்ணா விற்கலாம் நினைக்கிறீங்க? நான் 2 ஜோடி 70,000 சொன்னாங்கண்ணா. ஒரு 60னா கொடுத்துடலாம்ண்ணா. ஓகேண்ணா. எத்தனை மாடு இதில் ஒன்று வித்துருச்சிங்களா? ஒன்று தான் கட்டியிருக்குண்ணா. ஓகேண்ணா. இது பால் கறக்குமாண்ணா? எல்லாம் பால் கறக்கணும். 1 லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு. ஓகேண்ணா. ஆமாண்ணா. இதெல்லாம் எந்த ஊர் சேர்ந்த மாடுண்ணா? இது பொங்கனூர் லைனுங்கண்ணா. ஆந்திராவிலேருந்து வருதுங்கண்ணா. ஆந்திராவிலேருந்து? ஆமாங்க. சேலங்கண்ணா. சேலம். எத்தனை மாடு வளர்த்துறீங்க வீட்டில்? ஆனால் வீட்டில் ஒரு 7-8 மாடு இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. இங்கே சந்தைக்கு எத்தனை கொண்டு வந்தீங்க? சந்தைக்கு 4 கொண்டு வந்தோம்னா 2 வித்துட்டோம். 2 வித்துட்டோம். இன்னும் 2 இருக்குண்ணா. ஓகேண்ணா. நீ எத்தனை நாள் சந்தை இருக்கும்? இன்னும் நாளைக்கு ஒரு பொழுது தாங்கண்ணா இருக்கும். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் சந்தைலாம் கிளம்பிவாங்க நல்லா. கிளம்பிங்க. ரேட்டில் எப்படின்னா போகுது இங்கே மாடு? ஆனால் ரேட்டு ஓரளவுக்கு நல்லா அனுசரித்து எடுக்கலாங்கண்ணா. நல்ல மாட்டுக்கு நல்ல விலையாக போகுதுங்கண்ணா. ஓகேண்ணா. கொஞ்சம் முன்ன பின்னக்கிறத கொஞ்சம் பார்த்து எடுக்கலாங்கண்ணா. நல்லதா. ஓகேண்ணா. வியாபாரிகளாம் எப்படின்னா விற்கிறாங்க? வியாபாரிகளும் ஒரு 500,000 பார்த்து தாங்கண்ணா விற்கிறாங்க. இந்த வருஷம் ரொம்ப கொஞ்சம் சுமார் தாங்கண்ணா. ஓகேண்ணா. அது மாடு நிறையா வந்துருக்குங்கண்ணா. பாதி மாடு விற்கலன்னு இருக்கு. கூட்டம்லாம் எப்படி வருது? இதே கூட்டம் ஓரளவுக்கு வராங்கண்ணா. ஓகேங்கண்ணா. வணக்கம்ண்ணா. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இதே ஊர் தானே. இதே ஊர் தான். இந்த மாடு என்ன ரகம்ண்ணா? இது காங்கை ரகம். ஏன்னா இது மட்டும் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது? இது ஹைட்டுன்னா காங்கை ஒரிஜினல் காங்கை ரகம். ஒரிஜினல் காங்கம்னா இதுதான். இதுதான். இது எவ்வளோ ஹைட்னா இருக்குது இப்போ? இந்த ஹைட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 6 மட்டும் இருக்கும். 6 பட்டா. இல்லை வயசு எத்தனை ஆகுது? வயசு 6 பல்லு. 6 பல்லு. ஓகேங்கண்ணா. எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கிறீங்க? ஒரு 2:30 கொடுத்துடலாம். ஒரு மாடு எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கிறீங்க? ஒரு மாடு வந்து அதான் அதில் பார்த்தீங்க அதோட பாதி. ஓகேங்கண்ணா. பஞ்சூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எத்தனை வருஷமா நீங்கள் வரீங்க? நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வரோம். 20 வருஷமா? இந்த வருஷம் எப்படின்னா விற்பனை இருந்துச்சு? எப்படிங்க இந்த வருஷம் ரேட் எப்படி போச்சு? வந்து இது மேலே நம்ம ஆர்வம். நம்ம ஆர்வம். இந்த வருஷம் ரேட் எப்படி போகுது அந்தியூரில் சந்தையில்? அந்தியூர் சந்தையில் சரியானபடி சந்தையிலேயே சர்வசாதாரணமாக இது 2 ரூபாங்க. 2 ரூபா நிற்கும். எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? நாங்கள் ஒரு 15 மாடு கொண்டாங்க. எத்தனை மாடு விற்றுருக்கீங்க? ஒரு 10 மாடு விற்று போட்டோம். எவ்வளோக்குண்ணா கொடுத்தீங்க? ஒரு 10 மாடு. ஒரு காங்கை மாடு பொட்டை மாடு வந்து 50க்கும் கொடுத்துருக்குறோம். ஓகேண்ணா. 60க்கும் கொடுத்துருக்குறோம். ஓகேண்ணா. 45 கொடுத்துருக்குறோம். ஓகேண்ணா. 30 கொடுத்துருக்குறோம். இப்படிலாம் ரேட் எப்படி போகுது உங்களுக்கு இந்த வருஷம்? காங்கை மாடு ஒரு அளவுக்கு போகுது. ஒரு மீதி மாடலாம்? மீதி மாடுகளை நார்மலு. ஓகேங்கண்ணா. பண்டிகை எத்தனை நாள் நடக்கும்? இது 4 நாள். 4 நாள். 4 நாள் வந்தால் சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன இருக்குது உங்களுக்கு? என்னங்க சுற்றி பார்க்கறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? சுற்றி பார்க்கறதுக்குங்க என்ன இருக்குது? எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே இருக்குது. குதிரை எல்லாமே இருக்குது. ஓகேங்கண்ணா. நான் 2:30 சொல்லுதுண்ணா. மாடு எப்படின்னா பார்த்து வாங்குறது? நாட்டு மாடு பார்த்தா வாங்கணுங்க. பல்லு பார்த்து எல்லாம் 8 பல்லு இருக்கணும். ஓகேண்ணா. அப்புறம் 4 பல்லா 6 பல்லா. ஓகேண்ணா. 2 பல்லா இப்படித்தான் பார்த்து வாங்க. சுழிலாம் இருக்குல்ல? இல்லை ஏன்னா சுழி ராஜா சுழி எல்லாம் தானத்தில் இருக்க வேணுங்க. ஓகேண்ணா. எல்லாம் சுழி பார்த்தா வாங்குவோம். ஓகேண்ணா. பல்ல எண்ணி பார்க்கணுங்க. ஓகேண்ணா. பல்லு வந்து ஒரு மாட்டுக்கு 7 பல்லு இருந்துருங்க. அது ஆகாதுங்க. மாட்டுக்கு வேற என்ன மாட்டு பார்த்து வாங்கணும்? 8 பல்லு இருக்கணுங்க. காலில் சுழி இருந்துரும். ஓகேண்ணா. காலில் சுழி இருந்துரும். எல்லாம் இதெல்லாம் பார்த்து வாங்கணும். மக்கள்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்க. மற்றெல்லாம் பார்த்து வாங்குவாங்க. எந்தெந்த ஊர்ல இருந்து வராங்கண்ணா சந்தைக்கு? எந்தெந்த ஊர்ல? கோயம்புத்தூர், மெட்ராஸ், தாராபுரம், பழனி, அப்புறம் இங்க சேலம், கோபி, தமிழ்நாடு முழுசா எல்லாம் வராங்க. எல்லாம் தமிழ்நாடு முழுசு. கர்நாடகாக்காரங்களாவது வராங்க. ஓகேங்கண்ணா. கர்நாடகா மக்களும். எந்தெந்த ஒரு மக்கள் இங்க மாடு கொண்டு வந்திருக்காங்க விற்பனைக்கு? இது வந்து கோயம்புத்தூர், மெட்ராஸ், கோபி, அந்தியூர், அப்புறம் சேலம். ஓகேண்ணா. குதிரை. ஓகேண்ணா. எல்லாமே வராங்க. ஓகேங்கண்ணா. எல்லாம் வராங்க. எல்லாம் வராங்க. எல்லாம் ஆர்வமா வாங்கிட்டு போறாங்க. எல்லாம் ஆர்வம். இந்த கோயிலை பொறுத்தளவு நம்ம ஆர்வங்க. மாடு எல்லாமே. ஓகேங்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? குதிரையில இருந்து கேமேட்டுல இருந்து வந்துரும். ஓகேங்கண்ணா. இப்போ எதுக்காக அந்தியூர் வந்திருக்கீங்க? சுத்தி பார்க்கலாம். பக்கத்து ஊர். இப்போ எந்த இடத்துல இருக்கு நிக்கிறீங்க நீங்க? மாட்டு சந்தையில இருக்கும். இப்போ மாடு வாங்க வந்தீங்களா சுத்தி பார்க்கலாம் வந்தீங்களா? என்னென்ன சுத்தி பார்த்துருக்கீங்க? குட்டை மாடு, காங்கேய மாடு. ஓகேண்ணா. இது மாதிரி கிராமத்து மாடுகள், குதிரையை பார்க்க வந்திருக்கோம். அப்புறம் முக்கியமா உங்க அந்தியூர்ல பிடிச்ச விஷயம் என்னண்ணா அந்த சந்தையில? குதிரை மாடுதான். வேற சாமி கோயில்னாவே பாத்தீங்களா? குட்டை ஆடெல்லாம் இங்க வரதே இல்லைங்க. மாடுதான் வருதுங்க. நாங்க பார்க்க வந்தது மாடுதான். மாடுதான். இப்ப எவ்வளவு எத்தனை ஏக்கர் என்னென்ன சுத்தி பாத்திருக்கீங்க? மாடு, குதிரை அளவே இல்ல. ஐஸ்கிரீம் கடை மட்டும் 10 கடை பாத்துக்கிறோம். ஓகே. வேற தூரி அது தூரி எல்லாம் பாத்துக்கிறோம். தூரி வந்து 200 ரூபா சொல்றாங்க. பார்த்து குறைச்சு கொடுக்கணும் விலையை மட்டும். கோயிலுக்குலாம் போயிருக்கு. கோயிலுக்கு சாமி எல்லாம் கும்பிட்டீங்க? சாமியெல்லாம் கும்பிட்டோம். இப்ப கிளைமேட் இங்க எப்படி இருக்குது? மழை லைட்டா வர மாதிரி இருக்கு. வர மாதிரி இருக்குது. மழை வர இருந்தனாலுமே
எங்களது நட்பு மாறாது. மாறாது. ஓகேங்கண்ணா. இதனா மழை 3 நாளா நல்லா தான் மழை பெஞ்சிருக்கு. இன்னைக்கு மட்டும் மழை கம்மியா இருக்கு. மக்கள் அதிகமா வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஓகேங்கண்ணா. வியாபாரம் எப்படி அங்க போகுது நீங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. பொறுத்த வரைக்கும் ரேட் தான். ஆனா இருந்தாலும் நாங்க பொருள் தரமா இருக்கு. ஓகேங்கண்ணா. குருணசாமிகள் வாங்க, ஏமாந்து போக மாட்டீங்க. ஓகேங்கண்ணா. ஓகே. வாங்க என்ஜாய் பண்ணுங்க, ஃபேமிலியோட ஜாலியா இருக்கு. சரிங்களா? பாருங்க எல்லாமே காங்கேயம் கன்றுங்க. இந்த பக்கமும் காங்கேயம் கன்று தாங்க. எல்லாமே காங்கேயம் கன்று தான். போய் பார்க்கலாம் பக்கத்துல. பக்கம் பாருங்க எல்லாமே காங்கேயம் கன்று, காங்கேயம் மாடு எல்லாமே இறக்கிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்களா காங்கேயம் மாடு, எல்லா ரகம் மாடுமே வந்திருக்குதுங்க. இந்த பக்கம் மேல பாருங்க எவ்வளவு மாடு இருக்குதுன்ட்டு. இந்த ஊர்ல தான் வந்திருக்கீங்க. அந்த இருக்குன்னு சொல்லி கேளுங்க. நான் பொள்ளாச்சி எஸ் மலையாண்டவனத்துல இருந்து வந்திருக்கிறேங்க. ஓகேங்கண்ணா. இங்க என் பேர் முத்துக்குமாருங்க. நம்ம வந்து ரேஸ்க்காக காலக்கணக்கு வாங்கறதுக்கு வந்திருக்கிறோங்க. இங்க வந்து குதிரைக காளைக எல்லாமே நிறைய வருமுங்க. இங்க எத்தனை மாடுனா இருக்குது உங்களுக்கு? அண்ணா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 மாட்டு கம்மி இல்லாம 5000 மாடு. குதிரை எத்தனை குதிரை பாத்தீங்க? பாத்தீங்கன்னா ஒரு 2500 ரூபா 3000 குதிரை இருக்குங்க. இப்போ இங்க என்னென்ன ரக மாடுலாம் வந்திருக்குதுண்ணா? அண்ணா சர்ஜி மாடு வந்திருக்குங்க. காங்கை ரக மாடு வந்திருக்கு. ஓகேங்கண்ணா. காலக்கணக்கு வந்திருக்கு. ஓகேங்கண்ணா. பூச்சி காளை வந்திருக்கு. ஓகேங்கண்ணா. லம்பாடி காளை வந்திருக்கு. லம்பாடி காளை. ஆமாங்க. ஓகே. லம்பாடி கண்ணுக வந்திருக்கு. பர்கூர் காளைக, பட்டி மாடுக, பட்டி காலக்கண்ணுக. நந்தியூர்ல எந்த மாடு அதிகமா விற்கும் உங்களுக்கு? அண்ணா இங்க வந்து பாத்தீங்கன்னா லம்பாடி காலக்கண்ணுக அண்டு காங்கேயம் காலக்கண்ணுக ரெண்டுமே ஈவனா விற்கும். பர்கூர் மாடு விற்குமா விற்காதாண்ணா? பர்கூர் மாடுகளும் விரும்பி வாங்குறவங்க ஒரு சிலர் வாங்குவாங்க. எந்த மாட்டுலாம் பால் அதிகமா கறக்கும் உங்களுக்கு? அண்ணா பால் அதிகமா பாலுக்காக யாருமே வாங்குறது இல்லைங்க. நம்ம ஒரு காங்கேய இனத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அதிகமா வாங்குறாங்க. ஓகேங்க. ரேஸ் அந்த மாதிரி இதுக்கு வளர்த்துறதுக்கு? ஆமாங்கண்ணா ரேஸ்க்காக. எந்தெந்த ஊர்ல நல்லா வராங்க அந்த பண்டிகைக்கு? அண்ணா மைசூர், எல்லா பக்கம் டோட்டலா கோவை மாவட்டம், மைசூர் எல்லா பக்கம் இருந்து வர்றாங்க. தமிழ்நாடு முழுசா வராங்க? தமிழ்நாடு முழுசா வர்றாங்க. ஆந்திரா, கர்நாடகா விற்கிறக்காக வந்து ஆந்திரா கர்நாடகாவில இருந்து வர்றாங்க. வாங்குறதுக்காக ஃபுல்லா தமிழ்நாட்டுல இருந்து வர்றாங்க. ஓகேங்க. வணக்கம்ண்ணா. இப்ப எங்க வந்திருக்கீங்க? அந்தியூர் கோயிலுக்கு வந்துருக்கேன். கோயில இப்ப என்னண்ணா பண்றீங்க? மாட்டு வச்சு மாடு வித்து வாங்கிக்கிறீங்களா? வாங்கிட்டீங்களா? வண்டியோட இல்ல வண்டி வேற. இப்ப ரைடு பண்ணி பாக்குறீங்களா இல்ல சும்மா டெய்லி பாக்குறேன்? ஓடி பாக்குறீங்க. எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு மாடு? நல்லா இருக்குது. ஓகேண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ஆசைப்படி கோபி 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 கோபி. நான் எந்த ஊர்ல இருந்து? இப்ப இது என்ன ரகம் மாடு? மாடு 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா. என்ன ரகம் மாடு? என்ன ரகம்? ஒண்ணு கொங்க மாடு, நாட்டு மாடு, மலை மாடு. மலை மாடு. ஆமா. ஓகேண்ணா. எத்தனை மாடு வாங்குனீங்க? 5 மாடு வித்து போட 2 வச்சுக்கிறேன். ஓகேண்ணா. ரேட் எப்படிண்ணா ஆகுது? என்ன ரேட்? ரேட் எப்படி போகுது? 80 ரூபாய்க்கு போகுது, 1,00,000 ரூபாய்க்கு போகுது, 1,10,000 போகுது. ஓகேண்ணா. எவ்வளவு கூட போகுது? ரெண்டும் போய் குடுல வாங்க ஓடி போறேன். வாங்குனது வீட்டுக்கு ஓடிட்டு போறீங்க? ஓடி போறேன். ஓகேண்ணா. எதுக்குண்ணா? விவசாயத்துக்கா இல்ல? விவசாயம். என்ன விவசாயம் பண்ணுவீங்க உங்க ஊர்ல? எல்லாம் கரும்பு, கரும்பு, வாழை. அதான். ஓகேண்ணா. நிலங்கடை. இது பால்ல கறக்குமாண்ணா? பால் கடை. இது நாட்டு மாடு. நாட்டு மாடு தான் வாங்கிருக்கீங்க? ஓகேண்ணா. காளை. ஓகேங்கண்ணா. பாருங்க மாட்டு வீடியோ பார்த்தோம். எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. ஜாலியாக பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பேட்டிலாம் கொடுத்தாங்க. சரிங்களா? மாட்டு வண்டியில் ஓட்டி பார்த்தாங்க. மாட்டு வண்டி வீடியோ பிடிச்சிருந்தேன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்க. சரிங்களா? அந்தியூர் கொரோனா சங்கத்தில் தாங்க இருக்கிறோம். சரிங்களா? மாட்டு சந்தையில் அந்த வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கும் வர CPM தெரியும். டாடா பை பை செய்வீங்க.